வெளியே வந்திருக்க முடியாது டீச்சர். ரொம்ப தேங்க்ஸ் உங்களுக்கு. டீச்சர் கோஸ் சைவன் தானே, அப்படியே முட்டை கோசுங்கிறானுங்க. பதில் தெரியாம முழிக்கிறாங்கடா. தயா, எப்ப வந்தீங்க தயா? தயா, ஐயோ நான் சொல்றேன் தயா. அது ஐயோ ஐயோ உங்க ரெண்டு பேரும் சரி கட்ட இனிமேல் நீ என்ன மனுஷனா இல்ல மிருகமா? உனக்குதான் யார் மேலயும் நம்பிக்கை இல்ல. அட்லீஸ்ட் உன்கிட்ட யார் விசுவாசமா இருக்காங்கறாவது நீ தெரிஞ்சுக்க. நாளைக்கு நம்ம செத்தா ஒரு 10 பேராவது பின்னாடி வரணும். இல்ல வேண்டாம், ஒரு 4 பேராவது சமக்கிறதுக்கு வரணும். அந்த 4 பேர் கூட வரலன்னா அந்த பொண்ண நாரிட்டு தான் கிடக்கும். அதை விட கேவலம் ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில வேற எதுவுமே இருக்காது. தெரிஞ்சுக்க. இது பாரு, ரவுடியா வாழறது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, கஷ்டமே கிடையாது. நீ எடுத்த சைக்கிள் செயின நாளைக்கு நான் எடுத்தா நானும் ரவுடிதான். ஆனா அது பெருசு இல்ல. ஒரு மனுஷனா ஒரு நல்லவனா வாழணும்னா அது 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 ரொம்ப கஷ்டம். அது வாழ்ந்து பார்த்தாதான் தெரியும். அப்பதான் அந்த வாழ்க்கைனா என்னன்னு உனக்கு புரியும். பொதுவா தப்பு பண்ணவெல்லாம் திருந்தினான்னா அது அவனுக்கு மட்டும்தான் நல்லது. ஆனா நீ திருந்தி வாழ்ந்தன்னா இங்க இருக்கிற அத்தனை பேருக்குமே நல்லது. நீ இதெல்லாம் பண்றது கேவலம் பணத்துக்காக தானே? சரி சொல்லு, நீ ஒரு மனுஷனா நல்லவரா வாழணும்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? சொல்லுதையா, எவ்வளவு பணம் வேணும்? எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, நான் கொண்டு வந்து கொடுக்கிறேன். நீ ஒரு மனுஷனா தெரிஞ்சு வாழணும்னா உனக்கு எவ்வளவு பணம் வேணும்? சொல்லுதையா. தம்பி, சுதந்திர போராட்ட தியாகிங்கிற முறையில சொல்றேன். 47 இந்தியாவுக்கு சுதந்திரம் வந்ததுன்னு சொல்றாங்க. ஆனா இப்ப நீ எடுக்க போற முடிவுல தான் எங்க சுதந்திரமே இருக்கு. தம்பி, நீங்க 4 பேருக்கு கடவுளா வாழ்றீங்களோ இல்லையோ, ஆனா 4 பேருக்கு மத்தியில நீங்க கௌரவமா வாழணும். அதுதான் எங்களோட ஆசை. தயா, வேணாம் தயா இந்த வாழ்க்கை. நாம திருந்தி வாழலாம் தயா. ஆமா தயா, துளசி டீச்சர் தான் ராத்திரி யார் கை கால பிடிச்சு உன்னை போலீஸ் ஸ்டேஷன் காப்பாத்தி கூட்டு வந்தாங்க. இனிமே நான் என்ன பண்ணணும்னு நீங்க தான் சொல்லணும் துளசி. இல்ல சகனம், ஏங்க கூட படபாதி வாதையா குடா குடா திருநீரு பூச்சிக்க. என்னடா இதெல்லாம்? நாம திருந்திட்டோம் 4 பேருக்கு தெரியணும்னா இதெல்லாம் தான் அடையாளம். டிரைவிங் லைசன்ஸ் மாதிரி. எட்டுக்கா பூசை எங்க காட்டு. ஏன்டா சிரிக்கிற? இல்ல உன ஸ்கேன் பண்ணி பார்த்தா வச்சுக்க, பழனி ஆண்டவர் மாதிரியே இருப்பேன். தயா, தேவர் மட்டும் உயிரோட இருந்தாரு வச்சுக்க, அவர் படத்துக்கெல்லாம் நீதான் ஹீரோ. ஏய் தள்ளு தள்ளு, முதலாளியம்மா வராங்க. ஏய் தள்ளுறா வெறுஞ்சோரே. ஆடு வாங்கின, கோழி வாங்கின. 6 மாசத்துக்கு முதல்ல இந்த ஆட்டோ வாங்கியிருந்தா தயாவே நானே ஒரு டிரைவர் ஆக்கியிருப்பேன். டீச்சர் அம்மா, உங்க கையாலே பூஜை பண்ணிருங்க.
என்ன பாக்குறீங்க? ஏன் போட்டோ? இந்த ஆட்டோவை உங்க கல்யாணத்துக்கு வச்சிருந்த நகையெல்லாம் வித்துதான் வாங்கி கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். இருட்டுல இருந்த எனக்கு வெளிச்சத்தை காட்டினீங்க. நான் இருக்கிற இடத்துல எல்லாம் நீங்க இருக்கணும்னு ஆசைப்படுறேன். அதான். போடு திஷ்டி போடு. குதிரை கிளப்பை. ஊடு வந்துச்சு. ஊடு இங்கே தான்டா இருக்குது. நம்ம தான் ஊட்டான வந்துக்கிறேன். நான் முண்டை கலப்ப தொட்டி தொட்டிலனே தொட்டி தொங்கி நிக்கிறான். என் வழி தனி அவளை கூப்பிடுறோம். யாருயா? அதான்டா நமக்கு ஆட்டோ வாங்கி கொடுத்தாளே ஆட்டோடான்னு. ஆட்டோ வேணியாக்கா? எங்கடா போறீங்க? கதவை தட்டுதான். இங்க இருந்தே தட்டுங்கடா. கப்பி விட சொல்றேன். கப்பி நீ கப்பி விட நான் பாரு காலிங் மேல அடிக்க. பார்ட்டி கனவு கண்டிட்டு இருக்கு போல இருக்கு. இன்னொரு தடவை தட்டுங்கடா. இந்த கப்பி நேரா போதுப்பா. நாடி 3 நாளைக்கு முன்னாடி சடங்கானவ மாதிரி இருட்டிலேயே நிக்கிற. வந்து ஆட்டோவை கட் பண்ணு. ஏன்னா நமக்கு ஆட்டோவை பிடிக்கும். நம்ம ஆட்டோக்கார வெயிட் பண்றது பிடிக்காது. புது ஆட்டோ எங்கன்னு பாக்குறீங்களா? சேட்டுக்கிட்ட ஹிந்தி படிக்க போயிருக்கு. சம்ஜே ஆட்டோ இந்த நீ முதல்ல போயா. போடை திருட்டு மீட்ரு போடை. ஏன்பா ஆட்டோ வாங்கி கொடுத்தா இப்படி குடிச்சிட்டு கோட்டு சூட்டோட வந்து நிக்கிறீங்களே, இது உங்களுக்கே நியாயமா? அது எங்களை கேட்டா போய் 5 ஸ்டார் ஹோட்டல்ல கேளு. ஆமாப்பா, அங்கெல்லாம் கோட் சூட் போடலன்னா உள்ளே விட மாட்டாங்களாம். அதான் ஆட்டோ வித்த காசுல கோட் சூட் வாங்கி போட்டுக்கின்னு நல்லா முக்கிட்டு வரும். எங்க தலைய பாத்தியா? இங்கிலீஷ் படத்துல வர ஹீரோ ஜேம்ஸ் பாண்டின் மாதிரி இல்ல? ஜேம்ஸ் பாண்ட். நீங்க உருப்படவே மாட்டீங்கடா. ஏய் என்ன சாபம் விடுறியா? ஏய் இழுத்து அடிச்சு தூக்கி போட்டா ஏன்னு கேக்குறதுக்கு இந்த ஏரியாவில் ஒரு ஆளு கிடையாது. நீயும் பொண்ணு எங்களுக்கு வாழ்க்கை கொடுப்பீங்களா? எப்படி வச்சோம் ஆப்பு? இந்த ஆப்பு போடுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ஆப் போடுமா? இன்னும் கொஞ்சம் வேணுமா? இந்த ஆப் போடுமா? Hold on. என்னடி ஒரு நாள் ராத்திரி நான் உன் பக்கத்துல படுத்து என் மூச்சு காத்து பட்டதுக்கு இப்படி ஆயிட்டே. என் கையும் காலும் பட்டிருந்தா அப்படியே கட்ட வண்டி மாதிரி கொடை சாஞ்சிருப்ப போல இருக்கு. உனக்கு நான் வேணும்னா ஸ்ட்ரெயிட்டா வந்து மாம்ஸ் ஐ லவ் யூடா சொல்ல வேண்டியது தானே. அதெல்லாம் ஆட்டோ வாங்கி கொடுத்த ஆள் அமுக்குற வேலை பாக்குறீங்க. நீங்க அப்படியே ஒரு ஆட்டோ வாங்கி கொடுப்பீங்க. அது ஒரு பாட்டுல 10 ஆட்டோ ஆகி நாங்க திருந்துட்டு உங்களை கட்டிக்கணுமா? ஆட்டோக்குள்ள உன் போட்டோவை பார்த்து ஆளுக்கு வந்துட்டான்னு நினைச்சல. அதான் உன் ரூட்லயே வந்து உன்னை கவுத்துட்டேன். ஊர் முழுக்க தலைவரன்னு சொன்ன எங்க அண்ணனை பார்த்து பிறகு ஆட்டோ வாங்கி கொடுத்துட்டு டிரைவரன் சொல்ல விஷயம். எங்க தலைய கண்ணத்துல அற விட்டு அட்வைஸ் வேற பண்றியா நீ? பெரிய கர்ணகி. ஆமா, உன்னை பத்தி நீ என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? நீ என்ன புதிய பாதை சீதாவா இல்ல சூரிய வம்சம் தேவயானியா? ஏய், இன்னொரு தடவை என்ன திருத்துற நீ ரூட்ல கிராஸ் பண்ணேன்னு வையன், உன் போட்டியும் அப்பம் போட்டியும் பேப்பர்ல போட்டுருவேன். பொண்ணு பிராத்தல் அப்பம் புரோக்கர்.
தடவை நீ இப்படி ஃபேமஸ் ஆயிட்ட, அதுக்கப்புறம் நீ பப்ளிக் ப்ராப்பர்ட்டி தான். அவ குழந்தை மாதிரி கள்ளக்கபடம் இல்லாதவ, அவளை போய் இப்படி பேசுறிய என்னால தாங்கிக்க முடியலப்பா. தாங்க முடியல? இப்படி வா. தாங்க முடியலன்னா எலி மருந்து ஆவின் பால்ல போட்டு சாப்பிட்டு செத்து போங்க. போடா. அடப்பா. என்னடா இங்க என்ன மிட் நைட் மெகா சீரியல் நடக்குது? போங்கடா. குருவி, ஓஹோ குருவி, சிட்டு குருவி. உங்க டீச்சர் அம்மா கிட்ட சொல்லு, இனிமே ஸ்கூல்ல பசங்க பேப்பர் திருத்துறதா இருந்தாலும் யோசிச்சு திருத்துன்னு. ஏன்னா அங்கேயும் ஒரு குட்டி தயா இருப்பான். டேய் பேண்ட், என்னடா பண்றீங்க? குத்துங்கடா. சித்தாட கட்டிக்கிட்டு சிங்காரம் பண்ணிக்கிட்டு துளசி, துளசி, என்னமாச்சு? என்னமா துளசி, டீச்சர் இந்த கதைக்கு ஆளாக்கிட்டு ஆட்டம் போட்டுட்டு இருக்கானே, அவன் நல்லா இருப்பானா? உட்கார. துளசி, என்னமா ஆச்சு? அம்மாடி, துளசி நீ பாருமா, கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்களே. அம்மாடி நீ பாருமா. என்னடா நினைச்சிட்டு இப்படி ஆடுற? ஆடுறா, உன் ஆசை தீர்ற வரைக்கும் ஆடுறா. இந்த ஏரியாவை எங்களை பார்த்து காரி துப்புற அளவுக்கு அசிங்கப்படுத்திட்டல, ஆடுறா. உன் ரத்த ஓட்டம் நல்லா இருக்கிற வரைக்கும் ஆடுறா. டேய், நான் யார் தெரியுமா? மாலும் மாலும் மேகவனும் இந்த மாதிரி 100 தயாவா வாழ்ந்தவன்டா நானு. பாம்பேல வரதா பாய் தெரியுமா? मेरा बॉस वो कितना बड़ा आदमी है मालूम? அவர் திரும்பி பார்த்த இடத்துல எல்லாம் எதிரிக்கு ரத்தத்தை சிந்த வச்சவன்டா. இந்த கையால எத்தனை பேரை வெட்டி சாச்சிருக்க தெரியுமா? தலையில இடி இறங்கணும் கேள்விப்பட்டிருக்கியா? அது இறங்கிச்சா? பாம்பே போலீஸ் தலை கீழா கட்டி வச்சு இறக்குனானுங்க. 18 வருஷம் வெறிய மொத்தமா ஒரே நாள்ல இறக்குனானுங்க. அன்னையில இருந்து ராத்திரி 10 மணி ஆனா இவனை வெட்டணும் அவனை வெட்டணும் ரத்தம் பார்க்கணும்னு புலம்புறா. ஒவ்வொரு நாளும் விடியற வரைக்கும் நான் செஞ்ச பாவம் என்ன புரட்டி புரட்டி எடுக்குதுடா. இந்த ஏரியாவுல இருக்கிறவங்க எல்லாம் ஒரு அசிங்கத்தை பார்த்து ஒதுங்கினா மாதிரி உன்னை பார்த்து ஒதுங்கினப்போ என் நிலைமை உனக்கு வந்துடக்கூடாதுன்னு என் பொண்ணு வந்து உனக்கு உதவி செஞ்சா. ஆனா நீ அர்த்த ராத்திரில கதவை தட்டி அவளுக்கு அவசாரி பட்டம் கொடுத்த. அது நீ அவளுக்கு கொடுக்கலடா, உன்னை பெத்த தாய்க்கு கொடுத்தது. உலகத்துல நான் தானே வாழ்ந்தவனெல்லாம் புல்லு முளைச்ச இடம் தெரியாம போயிட்டாட்டா. தயா, நீ செஞ்ச பாவத்துக்கெல்லாம் கண்டிப்பா ஒரு நாள் தண்டனை கிடைக்கும். அன்னைக்கு நான் திருந்துட்டேன் நீ கதறி அழுவேன். அப்ப எவனும் உன்னை திரும்பி பார்க்க மாட்டான்டா. ஏ தயா, உலகத்திலேயே பெரிய துரோகம் நம்பிக்கை துரோகம். அத நீ எங்களுக்கு செஞ்சுட்ட. எங்களை ஜெயிச்சுட்டதா மட்டும் நினைக்காத. உன்னையும் அராஜகத்தையும் ஒழிக்க ஒருத்தன் வருவான்டா. உனக்கு மேல ஒரு அப்பா வருவான்.